வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்மளோட விதிய தீர்மானிக்கிற கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதோட வரைபடத்தை, அதாவது நம்ம ஜாதகத்தை தமிழ் ஜோதிடம் எப்படி பாக்குதுன்னு தான் ஆழமா அலச போறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். வாழ்க்கை ஏன் சில சமயம் நல்லா இருக்கு, சில சமயம் திடீர்னு தலைகீழா மாறுது? இந்த கணிக்க முடியாத ஏற்றத்தாழ்வுகளுக்கு என்ன காரணம்? ஒரு பழங்கால ஜோதிட பார்வை என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கைங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு பெரிய காஸ்மிக் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் சொல்லுது. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி, இத நாம 4 முக்கிய பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல கர்ம கணக்குனா என்ன? அப்புறம் கிரகங்கள் எப்படி நீதிபதிகள் மாதிரி செயல்படுது? நம்ம வாழ்க்கையோட 12 வீடுகள் எதை குறிக்குது? கடைசியா நம்ம ஜாதகத்துல கிரகங்களோட சக்தி எப்படி நம்ம விதிய தீர்மானிக்குது? வாங்க ஒவ்வொன்னா உள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது கர்ம கணக்கு. இது என்னன்னா உங்க ஆன்மாவோட ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி. இந்த ஜோதிஷ முறைப்படி உங்க வாழ்க்கையோட அடித்தளமே இதுதான். இது எங்கிருந்து வருதுன்னா உங்க முன்னோர்கள் கிட்ட இருந்தும் உங்களோட போன ஜென்மங்கள்ல இருந்தும் நீங்க கொண்டு வர்ற ஒரு கர்ம கணக்கு தான். இந்த கர்ம இருப்ப இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா, இது ஒரு பெரிய கணக்கு புத்தகம் மாதிரி. இதுல பாவம், அதாவது நாம செஞ்ச தீவினைகள், புண்ணியம், அதாவது நாம செஞ்ச நல்வினைகள், இது ரெண்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இது சும்மா நேத்து முன்ன செஞ்சது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 473 தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் போன கணக்கு இதுல இருக்குமா. ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த பாவம் புண்ணியம்ங்கிற 2 சக்தியோட ஒரு பேலன்ஸ சுமந்துட்டு வருது. அதுதான் உங்களோட விதியோட அடிப்படையையே தீர்மானிக்குது. சரி, இதுல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்ச கணக்கு, அதாவது நம்ம கர்மா, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் சும்மா தூங்கிட்டு இருக்குமா. எப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்குதோ அப்போதான் அந்த கணவன் மனைவி 2 பேரோட கர்மாவும் ஒன்னா சேர்ந்து ஆக்டிவேட் ஆகுமா. கல்யாணத்தோட முதல் இரவுல தான் அந்த கர்மா கணக்குக்கான தீர்ப்பு எழுதப்படுதுன்னு சொல்லப்படுது. இது ஒரு வாழ்க்கையோட புது அத்தியாயமே இங்கிருந்து தான் தொடங்குது. இது ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போ உங்க கர்ம கணக்குல 80% பாவமும் 20% புண்ணியமும் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஜோதிட முறைப்படி முதல்ல அந்த 20% புண்ணியத்தோட பலனைத்தான் நீங்க அனுபவிப்பீங்களாம். ஒருவேளை உங்க இளமை காலம் ரொம்ப சந்தோஷமா வசதியா இருக்கலாம். ஆனா அந்த 20% முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற 80% பாவத்தோட விளைவுகள், அதாவது போராட்டங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாவும் நடக்கலாம். ஒருத்தரோட கணக்குல 80% புண்ணியம் இருக்கு, ஆனா 20% பாவம் இருக்குன்னா அவங்க வாழ்க்கை முதல்ல அந்த 20% கஷ்டத்தோட தான் ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நீண்ட காலத்துக்கு செழிப்பும் சந்தோஷமும் ஆயிருக்கும். இதனால தான் ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்ச சிலருக்கு திடீர்னு ஏன் கஷ்டம் வருது, ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எப்படி திடீர்னு பெரிய ஆள் ஆகுறாங்கன்ற கேள்விக்கு இந்த கட்டமைப்பு ஒரு விளக்கமா அமையுது. ஓகே, அப்போ கர்மாங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு தீர்மானிக்குது. ஆனா அந்த விளைவுகளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது யாரு? அதுக்கு தான் பிரபஞ்ச நீதிபதிகள் இருக்காங்க. அவங்க தான் கிரகங்கள். வாங்க அவங்கள பத்தி பாப்போம். நம்ம எல்லாருக்கும் நவகிரகங்கள் தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய்னு 9 கிரகங்கள். ஆனா இந்த ஜோதிட அமைப்புல இதுங்க வெறும் வானத்துல இருக்கிற கோள்கள் மட்டும் இல்ல. இவங்க தான் நம்ம கர்மாவோட பலன்களை எந்த தவறும் இல்லாம சரியா நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற தெய்வீக நீதிபதிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு இருக்கு. வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு கிரகம் ஆட்சி செய்யுது. உதாரணத்துக்கு சூரியன் அப்பா, அரசாங்கம், அதிகாரம் இது எல்லாம் குறிக்கும். சந்திரன் அம்மா, நம்ம மனசு, உணர்ச்சிகள். இதே மாதிரி செவ்வாய்னா சகோதரர்கள், நிலம். புதன்னா படிப்பு, பேச்சு. குருனா குழந்தைகள், ஞானம். சுக்கிரன்னா வாழ்க்கை துணை, காதல், ஆடம்பரம். சனினா நம்ம ஆயுள், தொழில். சோ நீங்க போன ஜென்மத்துல வியாபாரத்துல ஒருத்தரை ஏமாத்திருந்தீங்கன்னா அதுக்கான கர்மாவை புதன் கொண்டு வந்து சேர்ப்பார். அதே மாதிரி பெற்றோரை சரியா பாத்துக்கலேனா அதுக்கான பலனை சூரியன் கொடுப்பார். இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒரு கிரகம் பொறுப்பு. சரி, விதி என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, அது கொடுக்கறது யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த பிரபஞ்ச நாடகம் நம்ம வாழ்க்கையில எங்க நடக்குது, எந்தெந்த பகுதியில நடக்குது, அதுக்கு தான் நம்ம ஜாதகம், அதாவது வாழ்க்கையோட 12 வீடுகள் இருக்கு. நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்திருப்பீங்க இல்லையா? அதுதான் நம்ம வாழ்க்கையோட ஒரு ப்ளூ பிரிண்ட். அதுல 12 கட்டங்கள், அதாவது 12 வீடுகள் இருக்கும். இத பாவங்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு வீடும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான பகுதியை குறிக்குது. இத ஒரு பெரிய வீடு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல 12 ரூம் இருக்கு. ஒவ்வொரு ரூமும் நம்ம வாழ்க்கையோட ஒரு அம்சம். இதுல முதல் வீடு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்க. உங்க ஜாதகத்துல ல அப்படின்னு கோட்டிருக்கும், அதுதான் லக்னம்.
இது உங்க ஆளுமை, உங்க உடல் அமைப்பு, உங்க தோற்றம், உங்க குணம், மொத்தத்துல உங்க வாழ்க்கை பாதை எப்படி இருக்குங்கிறதோட அடித்தளமே இந்த முதல் வீடு தான். முதல் வீட்டுக்கு நேர் எதிரா இருக்கிறது 7ஆம் வீடு. முதல் வீடு நான் அப்படின்னா 7ஆம் வீடு எனக்கு எதிரில இருக்கிறவங்க. அதாவது உங்க வாழ்க்கை துணை, உங்க திருமணம், உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ், இப்படி எல்லா உறவுகளையும் இந்த 7ஆம் வீடு தான் தீர்மானிக்குது. அடுத்து 9ஆம் வீடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடு. இத பாக்யஸ்தானம்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா, உங்க குரு, உங்களுக்கு கிடைக்க போற அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் இதுதான் குறிக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்களோட கர்மா, அதாவது பரம்பரையா வர கர்ம வினைகள் எப்படிப்பட்டதுங்கிற ரகசியமும் இந்த வீட்ல தான் அடங்கியிருக்கு. அப்புறம் 10ஆம் வீடு. இது உங்க தொழில், உங்க வேலை, சமூகத்துல உங்களுக்கு கிடைக்க போற அந்த அந்தஸ்து, புகழ் எல்லாத்தையும் குறிக்குது. இத கர்மஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்துல நீங்க என்ன வேலைய, என்ன செயல செய்ய பிறந்திருக்கீங்கன்றத இந்த வீடு தான் தீர்மானிக்கும். இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்காது. ஒரு கிரகம் நல்லதா கெட்டதான்னு சொல்றதை விட அது உங்க ஜாதகத்துல எவ்வளவு வலிமையா இருக்குங்கிறது தான் முக்கியம். அதோட வலிமைய பொறுத்து தான் அது கொடுக்க போற பலன்களும் மாறும். கிரகங்களோட வலிமைய எப்படி பாக்குறது? ஒரு கிரகம் அதோட சொந்த வீட்ல இருந்தா அது ஆட்சி பலத்தோட இருக்குன்னு அர்த்தம். சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கிற ராஜா மாதிரி. அதனால அதோட முழுமையான நல்ல பலன்களை எந்த தடையும் இல்லாம கொடுக்கும். அதுவே ஒரு கிரகம் அதுக்கு பலவீனமான ஒரு ராசியில இருந்தா அது நீசம் அடைஞ்சிடுச்சுன்னு சொல்வாங்க. இது நாடு கடத்தப்பட்ட ராஜா மாதிரி. இதனால நல்ல பலன்களை கொடுக்க ரொம்பவே சிரமப்படும், நிறைய சவால்களை கொண்டு வரும். இதனாலதான் ஒரே கிரகம் ஒருத்தருக்கு ராஜயோகத்தையும் இன்னொருத்தருக்கு கஷ்டத்தையும் கொடுக்குது. அப்போ இந்த முழு சிஸ்டமும் எப்படி ஒன்னா சேருதுன்னு பாருங்க. முதல்ல நம்ம ஆன்மா, நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்தும் போன ஜென்மத்தில இருந்தும் பாவம் புண்ணியம்ங்கிற ஒரு கணக்கு கொண்டு வருது. 2வது, திருமணம் நடந்ததும் அந்த கர்ம கணக்கு ஆக்டிவேட் ஆகுது. 3வது, அந்த கணக்குப்படி 9 கிரகங்களும் பலன்களை கொடுக்கற வேலையை எடுத்துக்குது. கடைசியா, உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் நல்ல கர்மாவால வலிமையா இருக்கோ அதுங்க அதிர்ஷ்டத்தையும், எந்தெந்த கிரகங்கள் கெட்ட கர்மாவால பலவீனமா இருக்கோ அதுங்க போராட்டத்தையும் கொண்டு வருது. இப்படிதான் கர்மா வெளிப்படுது. சோ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஜோதிட முறைப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கிற எதுவும் தற்செயலானதல்ல. எல்லாமே ஒரு காரண காரிய தொடர்போட தான் நடக்குது. நம்மளோட கடந்த கால செயல்கள் தான் நம்ம நிகழ்காலத்தை தீர்மானிக்குது. இந்த முழு தர்க்கமும் இந்த முழு லாஜிக்கும் நம்ம ஜாதகம்ங்கிற ஒரு வரைபடத்துல தெளிவா வரையப்பட்டிருக்கு. இது கடைசியா நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. நம்ம வாழ்க்கையோட முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த கர்ம வரைபடத்தால ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தா அப்போ நம்மளோட சுய விருப்பத்துக்கு, நம்மளோட ஃப்ரீ வில்க்கு என்னதாங்க வேலை? ப்ளூ பிரிண்ட் ஏற்கனவே போடப்பட்டிருந்தா நாம அதுல என்னத்த வரைய முடியும்? யோசிச்சு பாருங்க.